இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணி சென்ட்ரல் ஐக்க ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டன் கொடுங்க. டன் கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, பெட்டி மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களை கையை வச்சு கரெக்டாக நீங்கள் பிரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இதில் டிக் மார்க் கொடுத்து டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்கல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், லேயர் போங்க. லேயர் போயிடுச்சு எபெட் போங்க. ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஓகே, பட்ஜெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணது பிறகு செட்டிங் வாங்க. செட்டிங் வந்து 7வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 7வதில் வச்சுக்கொள்ளுங்கள். ஓகே, டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தது பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கணும். டெம்ப்ளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் போங்க. லேயர் போய்ட்டு மீடியா போங்க. மீடியா போய்ட்டு இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். அது மூலமாக நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு வாங்க. அதாவது குரோமாக்கி அப்படின்ற ஆப்ஷனுக்கு வாங்க. வந்து இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் க்ரீன் கலர் வைக்கணும்னா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கள். பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் டன் கொடுங்க. டன் கொடுத்தது பிறகு அதே வீடியோ டச் பண்ணி சவுண்டை கட் பண்ணுங்கள். ஓகே, சவுண்டை கட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டெம்ப்ளேட்டை கொஞ்சம் அதிகமாக ஆக்கி கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டன் கொடுத்துங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போங்க. மீடியா போய்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துவாங்க. எந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. நான் அதே ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை டச் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். வச்சதுக்கு பிறகு டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை டச் பண்ணுங்கள். ஃபோட்டோஸை டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கிராப்பிங் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணது பிறகு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் அடையாளத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை கொண்டு ஆட் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்டை கொஞ்சம் பெருசாகி கொள்ளுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. பொறுமையாக செய்யுங்க, அவசரப்பட தேவையில்லை. பொறுமையாக செஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 3 டொட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட் பேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு இதை கொஞ்சம் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். அது செட் ஆகலை இன்னும் ஒழுங்கான முறைக்கு. கரெக்டாக செட் பண்ணதுக்கு பிறகு ஓகே, கரெக்டாக செட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துங்க. டன் கொடுத்த பிறகு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ண உடனே கொஞ்சம் மங்கல் ஆயிரும். ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னொரு டெம்ப்ளேட் நம்ம எடுத்துருவோம். டெம்ப்ளேட் எடுத்துருவோம். லேயர் போங்க, மீடியா போங்க. மீடியா போய்ட்டு இந்த டெம்ப்ளேட்டையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அது மூலம் நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறேன். பண்ணதுக்கு பிறகு டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஃபோட்டோஸை டச் பண்ணி அதாவது வீடியோ டச் பண்ணி என்ன பண்ணிச்சுன்னா பிளெண்டிங் என்ற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத டச் பண்ணுங்கள். டச் பண்ணி டன் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு அதே போல் அந்த வீடியோ டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சவுண்டை நீங்கள் கட்படுத்துங்க. ஓகே, சவுண்டை கட் பண்ணது பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது இப்போ ஒரு ஃப்ரேம் ஒன்று எடுத்துக்கணும். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. லேயர் போங்க. லேயர் போய்ட்டு இதுக்கேற்ற ஒரு ஃப்ரேம் ஒன்று செட் பண்ணுங்கள். ஓகே, டன் கொடுத்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கொள்ளுங்கள். வச்சதுக்கு பிறகு டன் கொடுங்க. டன் கொடுத்தது பிறகு ஃப்ரேமை டச் பண்ணி ஃபுல்லு ஸ்க்ரீன் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக செட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது
குறைகள் இருக்காண்டு செட் பண்ணி பார்த்துட்டு ஓகே எல்லாம் டன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொன்னால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஆடியோ சாங் ஒன்று எடுத்துவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ சாங்கை நீங்கள் வைங்க. அடைமழை வரும் மதில் அடி நெஞ்சன அடைமழை போனாயார் அடிப்பட்டி அடி அடிவும் அழகின் ஏதேதோ ஆசை நான் டன் கொடுத்து டன் கொடுக்கேன். டன் கொடுத்தது பிறகு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ வந்து அழகான முறைக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு செட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணி பார்த்துட்டு ஓகே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொன்னால் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி கிடக்கு, அந்த ஃபோட்டோஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பொறுமையாக செய்யும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க சொன்னால் டன் கொடுத்ததுக்கு பிறகு மேலே பாருங்கள் சிம்பிள் ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணது பிறகு நீங்கள் எங்கேனாலும் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இதை போல் இன்ட்ரெஸ்டான தகவல் சொன்னால் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், see you.